வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பட்டாணி பராத்தா அண்ட் பூரி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஃபில்லிங் பண்ணிங்கன்னா நீங்கள் பூரியும் தயார் பண்ணலாம், பராத்தாவும் தயார் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். யாருக்கு பூரி பிடிக்குமோ பூரி தயார் பண்ணி சாப்பிடுங்க, பராத்தா யாருக்கு பிடிக்குமோ பராத்தா செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை மிதமான தீயில் வச்சுருக்கேன். அதில் நான் பட்டாணியை உரித்து கழுவி சேர்த்துருக்கேன். பாத்திரத்தை மூடி பட்டாணியை அரை பாகம் வேக வைக்கணும். நிறைய வேக வைக்காதீங்க, குழப்பாக ஆகக்கூடாது. அரைச்சோம்னா குழப்பாயிடும். ஸோ இப்போ பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இருத்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். பட்டாணியில் இஞ்சி சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது இப்போ நம்ம வழுவழுப்பாக அரைச்சிக்கணும். பட்டாணி நல்லா அரைச்சதும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு மிதமான தீயில் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா மிதமான தீயில் காயணும். இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டீட்டெயில் ரெசிபி என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே சீரகத்தூள், மஞ்சள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் கொஞ்சமாக அது பொங்கி வர வரைக்கும் வறுக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பட்டாணி மசாலா, அந்த விழுதை நம்ம சேர்த்துக்கலாம் மசாலாவில். உடனே நம்ம மசாலாவில் பட்டாணியை கலந்துடணும். இப்போ இங்கே நீங்கள் இந்த பட்டாணியை நல்லா வதக்கணும். இதில் தண்ணி சத்து நிறைய இருக்குது, அது வற்றணும். அந்த ஃபில்லிங் நல்லா வற்றணும். ஸோ ஸ்லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து அந்த பட்டாணியை நல்லா கலந்து வதக்குனிங்கன்னா அந்த ஃபில்லிங்கில் இருக்க அந்த தண்ணி சத்து வற்றிடும் சீக்கிரமாக. இப்போ நீங்கள் இது ஸ்லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரிகிட்டே இருக்கணும். 15லேருந்து 20 நிமிஷத்தில் வதங்கிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, மைதா மாவு ஜலிச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். 2 மாவையும் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிருதுவான மாவு பிசைஞ்சு எடுக்க போகிறேன். இந்த மாவில் நீங்கள் ஹோல் வீட் ஃப்ளவரும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மைதா மாவுலேயும் கூட தயார் பண்ணலாம். ரொம்ப பேருக்கு மைதா மாவு பிடிக்கல, ஹெல்த் இல்லைன்னு நம்புகிறவங்க நீங்கள் வெறும் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நாட் அன் இஷ்யூ. இந்த மைதா மாவு கொஞ்சம் சேர்த்தாக்கா பூரி நல்லா உப்பி வரும். அதனால தான் மைதா மாவு சேர்க்குறது நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 2 மாவும் சமமான அளவில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிருதுவான மாவு பிசைஞ்சு நீங்கள் பூரி அண்ட் பராத்தா தயார் பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா 10 நிமிஷத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு ஊற வச்சிட போகிறேன். 20 நிமிஷம் ஆகும் இந்த மாவு ஊறுறதுக்கு. அதே டைமில் நம்ம அந்த மசாலா கல்வை நல்லா வதக்கி அதை ஆற வைக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். ஸோ மாவும் மசாலா கல்வையும் சமமாக அது நல்லா ஊறி ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாவு மூடி வச்சு ஊற வைக்க போகிறேன். மசாலா கலவையும் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். அந்த கடாயிலேருந்து ஒட்டாமல் நல்லா உருண்டை மாதிரி வருது. கை நம்ம வச்சு நம்ம பார்த்தோம்னா கூட உருண்டை மாதிரி இருக்குது, கையில் ஓட்டல. ஸோ இப்போ இந்த ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. அடுப்புலேருந்து இறக்கி ஆற விட்டுட போகிறேன். மாவு மசாலா கலவை ரெடி ஆகிடுச்சு. முதல்ல நம்ம பூரி தயார் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் தான் நான் பராத்தா கூட தயார் பண்ண போகிறேன். மாவை நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கினேன் பூரிக்காக. நம்ம கோலியை விட கொஞ்சம் பெரிய சைஸ் மாவு. இப்போ நான் ஃபில் பண்ண போகிறேங்க. இந்த கோலி அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் இல்லையா, அதோட கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு, கொஞ்சம் பெரிய சைஸு ஃபில்லிங் எடுத்துக்கணும். இப்போ அந்த மாவை ஒரு சின்ன குழி மாதிரி அமைக்கி அது நடுவில் அந்த ஃபில்லிங்கை வச்சு அந்த ஃபில்லிங்கை அமுக்கணும். மாவு நடுவில் நீங்கள் நிதானமாக அமுக்குனிங்கன்னா எல்லா பக்கமும் மாவு கூடி வரும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாவை ஒன்றா கூட்டி நடுவில் வச்சு திருப்பி அது உருண்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே போல் நீங்கள் பராத்தா அண்ட் பூரி மாவை
உருண்டைங்க தயார் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிடணும். ரொம்ப சிம்பிள் இந்த ஃபில்லிங். நீங்கள் ஒன்ஸை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். மேல் மாவு சின்னதாக இருக்கணும். நடுவில் நீங்கள் வைக்க போகிற கலவை கொஞ்சம் மேல் மாவோட அளவு அதிகமாக இருக்கணும். ஸோ இப்போ நடுவில் நீங்கள் கலவையை வச்சு நிதானமாக நடுவில் அமுக்குனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேல் மாவு ஒன்றா கூடி வரும். ஸோ அப்போ அது ஒன்றா கூடி நீங்கள் அதை உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பராத்தா கூட தயார் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை கொஞ்சம் கோதுமை மாவில் துவச்சி சப்பாத்தி மணை மேலே வச்சு நிதானமாக திரட்டி எடுக்கணும். முதல்ல நான் பூரி தயார் பண்ண போகிறேன். கனமான பூரியாக நான் திரட்டி எடுத்துக்க போகிறேன். மேல் மாவு அதிகமாக ஆச்சுன்னா நீங்கள் ஒரு டவல் வச்சு அதை தொடச்சி எடுத்துடலாம். அதை நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுக்கிறப்போ. ஸோ ரொம்பவே அருமையான பூரி ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நான் பராத்தா கூட தயார் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ் என்னை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா ஹேண்டில் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் பராத்தா கூட திரட்டிக்க போகிறேன். நீங்கள் இந்த பராத்தா பூரி எது செய்கிறதா இருந்தாலும் முன்கூட்டியே சிறிய தீயில் எண்ணெய் காய வச்சுடுங்க. ஒரு கடாயில் பராத்தாக்கு சப்பாத்தி கல்லை காய வச்சுடுங்க. இப்போ நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் பராத்தா ஆர் பூரி நீங்கள் எது தயார் பண்ணுறதா இருந்தாலும் மிதமான தீயில் தவாவை காய வச்சுடுங்க. சிறிய தீயில் எண்ணெயை கடாயில் காய வச்சுடுங்க. நீங்கள் பராத்தா அண்ட் பூரி நல்லா தேய்ச்சி ரெடி பண்ண உடனே நம்ம இம்மீடியட்டாக அது சுட்டு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு பூரியை ஒன்று ஒன்றா நிதானமாக சேர்த்து நிதானமாக அமுக்கி அது உப்புற வரைக்கும் 2 பக்கமும் 2 நிமிஷத்துக்கு நல்லா பொரிச்சு எடுத்தேன். ரொம்பவே அருமையாக வந்தது. இந்த ரெசிபியில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. சட்னி ஆகட்டும், எதுனா ஒரு குழம்பாகட்டும் எதுவும் தேவையில்லை. நம்ம இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வெறும் தேங்காய் சட்னியோட கூட சர்வ் பண்ணலாம். டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மசாலாலே எல்லாமே பொருட்கள் இருக்க தொட்டு நம்ம எதுவுமே வச்சு பரிமாறணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் நீங்கள் தயிர் கூட வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி தான் நான் பராத்தா கூட ரெடி பண்ண போகிறேன். தவா நல்லா காஞ்சிருக்கு. பராத்தா அந்த தவா மேலே போட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி சுட்டு எடுத்தேன். நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் 2 பக்கமும் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி 2 நிமிஷத்துக்கு சுட்டு எடுத்தேன். பராத்தா ரெடி ஆகிடுச்சு. பூரி அண்ட் பராத்தாவை நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரியில் ஃபில்லிங் எப்படி இருக்குது, பராத்தாலையும் ஃபில்லிங் காமிக்கிறேன். ரொம்ப அருமையாக வந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது பட்டாணி சீசன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக், சோஷியல் மீடியா அண்ட் இந்த பொருட்கள், இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.